ओम तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். விதுர மகாத்மாவுக்கும் மைத்ரேய மகரிஷிக்கும் இடையே நடந்த ஒரு இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 25 மற்றும் 26. சாவாயேதஸ்ய சம்திருஷ்டோ சக்தி சதாத்மிகா மாயா நாம மகாபாக ஏதம் நிர்மமே விபு. பகவான் காண்பவர், காணப்படும் பகிரங்க சக்தி பிரபஞ்ச தோற்றத்தின் செயல் விளைவுகளாக செயல்படுகின்றது. சிறந்த பாக்கியசாலியான விதுரரே, இந்த பகிரங்க சக்தியானது மாயா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சக்தியின் மூலமாகத்தான் முழு பௌதிக தோற்றமும் சாத்தியமாக்கப்படுகிறது. காலவிருத்தியாது மாயாயாம் குணமய்யாம் அதோக்ஷஜ புருஷேனாத்மபூதேன வீரியம் வீரியவான். பரமபுருஷர் தமது விரிவங்கமாகிய உன்னதமான புருஷாவதார அம்சத்தில் முக்குணங்களை கொண்ட பௌதிக இயற்கையை கருவுற செய்கிறார். இவ்வாறாக நித்திய காலத்தின் ஆதிக்கத்தால் ஜீவராசிகள் தோன்றுகின்றனர். இந்த 3 விஷயம் இங்க. காண்பவர், காணப்படும் சக்தி, பிரபஞ்ச தோற்றம். காண்பவர், காணப்படும் சக்தி, பிரபஞ்ச தோற்றம். இந்த 3மே எப்படி? இந்த 3உடைய காம்பினேஷன் தான். இயற்கை பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, இயற்கை தானா இயங்குது, அதனாலதான் அது இயற்கை, நேச்சர். சோ இட்ஸ் கால்ட் நேச்சர். நேச்சர் தான் இயற்கைங்க. இயற்கை தானா இயங்குதுங்க. சூரியன் தானா வருது, சந்திரன் எல்லாம் தானா வருது. நோ, எதுவுமே தானா வராது. எதுவுமே தானா வராது. இயற்கைக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. இத ஒரு சில விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளதான் செய்யறாங்க. ஒரு சில கர்வம் பிடித்த பிடிவாதமான விஞ்ஞானிகள் ஏற்க மறுக்கிறாங்க. ஒரு சில விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்றாங்க, எஸ், இயற்கைக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இயற்கைக்கு பின்னாடி இயற்கைக்கு இங்கிருந்து இந்த சக்தி எங்கிருந்து வருது? இந்த இயற்கை இயங்குதுன்னா இயற்கைக்கு இந்த சக்தி எங்கிருந்து வருது? ஏதோ சம் பவர் இஸ் தேர், ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த சக்திய பௌதிகமான முறையில கண்டுபிடிக்க முடியும். வீண் ஆராய்ச்சினாலேயோ, மனக்கற்பனையினாலேயோ, இல்ல பௌதிக கல்வினாலேயோ, இல்ல சாஸ்திரங்களை விசாரணை செய்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது நம்முடைய பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அதாவது அதோக்ஷஜா, அதோக்ஷஜாங்கிற வார்த்தை சொல்லி அத ஐக்ஷஜா, ஐக்ஷஜா, ஐக்ஷஜா பாக்குறது. ச ஐக்ஷஜா. வேத மந்திரம் என்னதுன்னா ச ஐக்ஷஜா ச இமாம் லோக அக்ஷஜா. அவர் முதல் பார்வையை செலுத்தினார். யாரு? அந்த பரமசக்தி. பரமசத்தியம், பரம்பொருள், அவரு பகவான் கிருஷ்ணன்.
சோ கிருஷ்ணா தன் பார்வையை செலுத்தினால் அல்லாது இந்த பிரபஞ்சம் இயங்காது. சோ புரோபார் என்ன சொல்றாரு, இதுக்கு புரோபார் நிறைய அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. புரோபார் என்ன சொல்றாரு, மேட்டர் மெட்டீரியல் நேச்சர் cannot ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. மேட்டர் வந்து பௌதிகம், பௌதிகம் தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியது அல்ல. இங்க பாக்குறமே நேச்சர், சமுத்திரங்கள், மலைகள், சந்திரன், சூரியன், இது எதுவுமே வந்து தானா இயங்கக்கூடியது அல்ல. இயற்கைக்கு பின்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. பிரபுபாத் அழகா சொல்றாரு, எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு தாயினுடைய கருவுல தந்தையோட சக்தி செலுத்தப்படும் போது அங்க ஒரு கரு உற்பத்தியா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த இயற்கை வந்து தாய், கிருஷ்ணா வந்து தந்தை. பீஜமாம் சர்வபூதானா, இந்த அகிலத்தோட விதை நானே. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக, அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோன் காப்பவன் நானே. இங்க இன்னொரு கோட் கொடுத்திருந்தார் ப்ரோப்பர் 14.3 பகவத்கீதையில 14.3. மமயோனிர் மகத் பிரம்ம, மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம். இங்க 14.4 சொல்லியிருக்காங்க. 14.4 என்ன சொல்லுவாங்க மாதாஜி? 14.4 சர்வயோனிஷு கௌந்தேய அமூர்த்தய சம்பவந்திய தாஸ்ய மகத்னோனி அகம் பீஜ பிரஜாபிதா. அகம் பீஜ, நான் தான் விதை. சோ இத உணர முடியாதனால ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல், ஆன்மீக அறிவியல் இன்னைக்கு பாடமா இல்லாதனால இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, மெட்டீரியல் சயின்ஸ் நம்புறாங்க. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், there is no spiritual science in schools, colleges and universities. ஆத்மீக அறிவியல் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல சொல்லிக் கொடுக்காதனால they are believing only material science. அவங்க பௌதிக விஞ்ஞானத்தை மட்டும் தான் நம்புறாங்க. ஆனா பௌதிக விஞ்ஞானம் வந்து பக்குவம் இல்லாதது. மெட்டீரியல் சயின்ஸ் இஸ் இம்பர்ஃபெக்ட். ஏன் பௌதிக விஞ்ஞானம் பக்குவம் இல்லாதது? அனந்தமூர்த்தி பிரபு, ஏன் பௌதிக விஞ்ஞானம் பக்குவம் இல்லாது? why material science is imperfect? ஏன் பௌதிக விஞ்ஞானம் பக்குவம் இல்லாது, முறையுடையது? சரி, இங்க ஆன்லைன்ல உள்ள கைட்டு ஏன் பௌதிக விஞ்ஞானம் பக்குவம் இல்லாது, குறையுடையது? why? because we are all imperfect. நாம குறையுடையவங்க. ஜீவாத்மா 4 குறை இருக்க, தவறு செய்யக்கூடியவங்க, ஏமாத்துறவங்க, மாயில இருக்கிறவங்க, புலன்கள் குறைபாடு, இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். சோ புலன்கள் குறைபாடானது, இந்த புலன்கள் குறைபாடான ஒரு விஞ்ஞானி சொல்ற விஷயம் குறைபாடு கிடையாது, 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால ப்ரோபா என்ன சொல்லுவாரு, விஞ்ஞானி வந்து தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் தர மாட்டேன். நீங்க விஞ்ஞானி ஸ்டேட்மெண்ட், ஒரு சயின்டிஸ்டோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. இட் மே பி பராக்ஸ், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படிதான் சொல்லுவாங்க. பூமி வந்து பூமி உருண்டையா இருக்கலாம், தட்டையாவும் இருக்கலாம். அப்ப என்ன, ஒரு கன்க்ளூஷன் இல்ல, ஒரு முடிவு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முடிவு வர முடியல. விஞ்ஞானினால இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? விஞ்ஞானி வந்து சொந்த அறிவு வச்சுட்டு ஆராய்ச்சி பண்றாங்க, பௌதிக அறிவு கொண்டு. அதனால அவங்களால ஒரு முடிவுக்கே வர முடியாது. இப்படி வேணா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், வேறு கிரகத்தில் உயிர்வாழி இருக்கலாமா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அங்க தண்ணி இருக்குமா,
இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தெளிவா இருக்கு. வேறு கிரகம் உண்டா? உண்டு. ஜீவராசிகள் இருக்காங்களா? இருக்காங்க. பூமி உருண்டையா? ஆமா, உருண்டை. 100% கிளியர். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வந்து 100% கிளியர். தெளிவான பதில். பாகவதம், புராணங்கள்ல வந்து வேதங்கள், வேதங்கள்லயும் பாகவதத்திலயும் தெளிவான பதில். என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு, அந்த கிரகங்கள் எப்படி, அதோட தன்மை என்ன, அங்க எந்த மாதிரி உயிர்வாழி இருக்காங்க, அங்க போறதுக்கான வழி என்ன, எவ்ரிதிங் இஸ். அப்பயே ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணணும். சிம்பிளி வேஸ்டிங் their டைம். So much money, லோகா சொல்வார். For research, they're spending crores of rupees. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்றேன். எல்லாருக்கும் வந்து பெருமை வரும். நாங்க நிலாவுக்கு போக முயற்சி பண்றோம், நாங்க போறோம். எல்லா நாடும் பாருங்க, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, எல்லா நாடுமே என்ன முயற்சி பண்றாங்க? கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை போடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு பெருமை, நாங்க போயிட்டு வந்தோம் சொன்னா. ப்ரௌட், we are proud. நாங்க எவ்வளவு டெவலப் ஆயிட்டோம், நான் எவ்வளவு வளர்ந்துட்டோம் வேறு கிரகத்துக்கு போறதுக்கு. அது பெருமையா நினைக்கிறேன். ப்ரோபாடி கேட்டாரு, இந்த கிரகத்தில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. இங்க உள்ள பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணுங்க. ஜென்ம மருத்துவ ஜராவியாதி. இங்க பிறக்கிறான், இறக்குறான், புதுசு புதுசா நோய் வருது, கஷ்டப்படுற. இதுக்கு சொல்யூஷன் என்ன? நோ, இதுக்கு சொல்யூஷனே இல்லை. அப்புறம் என்ன நினைக்கிறாங்க? there is no any spiritual energy beyond this. இந்த பௌதிக இயற்கைக்கு பின்னாடி ஒரு ஆத்மீக சக்தி கிடையாது. திஸ் கால் ஏத்திசம். நாத்திகம்னா என்னது? கடவுளை மறுக்கிறது. நாத்திகம்னா கடவுளை மறுக்கிறது. சோ விஞ்ஞானி எப்படி கடவுளை மறுக்கிறாரு? இந்த பௌதிக இயற்கைக்கு பின்னாடி ஆன்மீக சக்தி ஒண்ணு கிடையாது, இவங்களால உணர முடியாதனால இது கிடையாது, இவங்களால உணர முடியாதனால இது கிடையாது. இந்த கான்வர்சேஷன் இருக்கு தன்னையறி விஞ்ஞான புக்ல. ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் கேட்பார் இல்லையா? ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் ப்ரோபாடி சீடர், ஒரு சயின்டிஸ்ட். ஆக்சுவலி அவரு அமெரிக்கால கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காரு. பெரிய யூனிவர்சிட்டி, ஃபேமஸ். அந்த பல்கலைக்கழகத்துல அவர் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருடைய ப்ரொஃபசர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, அவருடைய ஆசிரியர். அப்ப அவர் என்ன சொல்றாரு? உயிர்கள் வந்து ரசாயன கலவையினால் உற்பத்தி ஆகிறது. உயிர்கள் எப்படி உற்பத்தி ஆகுது? ரசாயன கலவை. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல். லைஃப் கம் ஃப்ரம் கெமிக்கல். உடனே மகாராஜ் என்ன கேட்கிறாரு? ஏன்னா மகாராஜ் ப்ரோபாட் டிசைவர், ப்ரோபா புக் படிச்சிருக்காரு, ப்ரோபாடி அசோசியேஷன். ஸோ மகாராஜ் வெரி இன்டெலிஜென்ட். மகாராஜ் ரொம்ப புத்திசாலி. அவர் எதிர்த்து கேட்கிறாரு, ஓ மை டியர் ப்ரொஃபசர், நீங்க சொல்றீங்க லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல். நம்ம லேப்ல நிறைய கெமிக்கல் இருக்கு, நீங்க ஒரு லைஃப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? நீங்க வந்து சொல்றீங்க உயிர்கள் வந்து ரசாயன கலவையினால வருது அப்படின்னா, நம்முடைய இயற்பியல் கூடத்துல நிறைய ரசாயன கலவைகளா இருக்கு, அதை வச்சு நீங்க ஏன் ஒரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடாது? தட் இஸ் நாட் பாசிபிள். தென் ஹவ் யூ கேன் சே லைஃப் ஃப்ரம் கெமிக்கல்? அது என்னால முடியாது. அப்ப எப்படி சொல்றீங்க உயிர்கள் வந்து ரசாயன கலவையினால வருது? கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தந்தி கோபவதி. பாவதத்துல கபில தேவர் என்ன சொல்றாரு? தேவபூதி முதல்வர், ஒரு ஆணு பெண்ணும் இணைந்தாலும், ஒரு ஆண் பெண் சேர்ந்தாலும், அந்த ஆணுடைய சக்தி விந்து வந்து பெண்ணுடைய கருவுல வைக்கப்பட்டாலும் அங்க பகவானுடைய கருணை இருந்தா தான் ஒரு உயிர் தோணும். கர்மனா தெய்வ நேத்திரேன, பகவானுடைய மேற்பார்வையில. பகவான் அனுமதி கொடுக்கலன்னா ஒரு ஆண் பெண் எவ்வளவு எரிஞ்சாலும் அந்த குழந்தை உற்பத்தி ஆகுது. கிருஷ்ணா பர்மிட் பண்ணும், அதுக்கு அவங்க கர்மா பர்மிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். கர்மனா தெய்வ நேத்திரேன. அப்போ ஒரு கர்மா தீர்மானிக்குது
ஒருத்தருடைய ஒருத்தருடைய கர்மா தீர்மானிக்குது. நான் வந்து நாயோடைய கருவுல போயிருக்கணுமா, நான் வந்து நாயினுடைய கருவுல போயிருக்கணுமா, நான் மனிதனுடைய கருவுல வைக்கப்படணுமா, நான் விதையில வைக்கப்படணுமா, நான் முட்டைக்குள்ள இருந்து வரணுமா? இது எது டிசைட் பண்ணுது? என்னுடைய ஆக்டிவிட்டி, என்னுடைய கர்மா. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல், சில உடல் வந்து முட்டையில இருந்து வெளியில வருது, சில உடல் விதையில இருந்து வருது, சில உடல் கருவுல இருந்து வருது. சோ கர்மனா தெய்வ நேத்திரேன. அதனால இயற்கை வந்து தானா இயங்குது, இந்த கதையெல்லாம் இங்க ஒத்து வராது. ஒண்ணும் தெரியாத மக்களை ஏமாத்தலாம். இயற்கை தானா இயங்குது, இயற்கைக்கு பின்னாடி ஒரு சக்தி கிடையாது, கடவுளே கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க, சில புரோபார் புத்தகத்தை படிக்கிறவங்க, அவங்களை யாரும் தவறா வழிநடத்தவே முடியாது. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க, ரொம்ப எழுதுறாரு பகவத்கீதையில, கிருஷ்ண உணர்வுல இருக்கிற ஒரு டிவோட்டியை வந்து யாரும் தவறா வழிநடத்த முடியாது. ஏன்னா அவனோட பாதை வந்து தெளிவா இருக்கு. கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் வந்து யாரும் மிஸ்டைரக்ட் பண்ண முடியாது. யாரை வந்து தவறா வழி நடத்திடலாம்? கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தவறான வழியில போகும். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தவறான வழியில போகும். கடவுள் கிடையாது, படைப்புக்கு பின்னாடி ஒண்ணும் கிடையாது, அது தானா இருக்குது. இது வந்து கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். அதனால விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிகள், இவங்களுடைய வேலை என்னன்னா இதுதான், இந்த ப்ராபகண்டா தான், கடவுளை மறுக்கிறது தான். இறை உணர்வற்ற ஒரு சமுதாயம், நாத்திக சமுதாயம் உருவாகும். அதான் உணர்வோம். எல்லாமே நாங்க தான் பண்ணோம், எங்க சொந்த முயற்சி நடந்தது, எங்களுடைய சக்தினால் நடந்தது, இந்த ப்ராபகண்டா தான். எங்க அறிவு வச்சு கண்டுபிடிச்சோம்? என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? எல்லாமே இருக்கு, ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கு. இங்க சொன்ன மாதிரி பகவான் இருக்காரு, பௌதிக சக்தி இருக்கு, அவருடைய செயல் விளைவுகள் இருக்கு. 3 விஷயம்: காண்பவர், காணப்படும் பொருள், காண்பவர், காணப்படும் சக்தி, பிரபஞ்ச தோற்றம். சோ கிருஷ்ணா, அதுக்கப்புறம் அவருடைய சக்தி, மெட்டீரியல் எனர்ஜி. சோ இந்த பௌதிக சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா, மம மாயா, என்னுடைய மாயா சக்திங்கிற. பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்கார விதியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலநீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என்னிட்டு இருந்து பிரிந்த சக்திங்கிற. இது பகிரங்க சக்தி. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஜனசக்தி, பகிரங்க சக்தி, தாழ்ந்த சக்தி, மாயா சக்தி. இந்த மாயா, இது கிருஷ்ணாவுடைய சக்தி. அதான் மம மாயா துரத்யா. வெல்றது ஈஸி இல்ல. சொல்லு. இந்த பிரபஞ்சமே மாயா சக்தி தான் இயங்கிட்டு இருக்கு. சர்வம் மாயா மயம். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது? கிருஷ்ணனுடைய மாயா சக்தி. எல்லாரும் மாயனுடைய பிடியில். ஹோல் சொசைட்டி, சமுதாயம் முழுவதும் மாயாவுடைய பிடியில். கிருஷ்ணாவுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி, இதனுடைய கவர்ச்சி, மாயனுடைய கவர்ச்சி. சோ மாயா எப்படி செயல்படுது? பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசி. 3 குணத்து. சோ இந்த முக்குணத்தினாலையும் மாயாசக்தினால, மாயாசக்தியுடைய 3 குணத்தினால கவரப்பட்டு கட்டுண்ட நிலையில் இருக்கு. கண்டிஷன் சொல்லும். இதான் கட்டுண்ட நிலை. கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து தன் பார்வையை செலுத்துறார். கிருஷ்ணா தன் பார்வையை செலுத்தணும்னே பிரபஞ்சம் இயக்க ஆரம்பிக்கும். எப்படி ஆண் வந்து தன்னுடைய சக்தியை வந்து பெண்ணோட செலுத்தணும்னே அந்த பெண் கருத்தரிக்கிறார், அந்த மாதிரி. பட் இங்க ப்ரோபாரு சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க மெட்டீரியலாவும் நினைக்க கூடாது. அப்படி கிடையாது. கிருஷ்ணா தன் பார்வையை செலுத்தி அதை பண்ணிடுறாரு. இங்கோ ப்ரோபா புக்ல படிச்சிருக்கேன். இந்த ஆமை, ஆமை தானே, ஆமை வந்து ஆமையை ஒண்ணு கரையில இருந்துட்டே மெடிடேட் பண்ணி கொஞ்சம் ஆமை தானே. ஆமை வந்து
முட்டையை போடும் கரையில. அது தண்ணிக்குள்ள இருந்து மெடிடேட் பண்ணி அதை குஞ்சு பொரிச்சிடும். இது ஒரு சாதாரண ஜீவனால பண்ண முடியும் போது பகவானே தன் பார்வை செலுத்தி பண்ண முடியாது. பகவானால படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசி, ஒரு அல்ப ஜீவராசி. ஆமை இருக்கு இல்லையா, டாட்டாய்ஸ். ஆமை ஒரு அல்ப ஜீவராசி. அந்த ஆமைக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. அது தண்ணிக்குள்ள இருந்துட்டு தரையில இருக்க தன்னுடைய முட்டையை கருவுரை செய்யுது. பகவானால படைக்கப்பட்ட ஒரு ஆமைக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தை பகவானால் எப்படி எல்லாம் இயக்க முடியும்? அவரு நேரடியா சம்பந்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சோ பிரபா என்ன சொல்றாரு, கிருஷ்ணா ஜட இயற்கையோட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஜட இயற்கைக்கும் இந்த பௌதிக சக்திக்கும் மாயா சக்தி கிருஷ்ணருக்கு டைரக்டா சம்பந்தம் இல்லை. மாயா சக்தி கிருஷ்ணர் முன்னாடி வர்றதுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சு பின்னாடி நிக்கிறாங்க. இதை வியாசர் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கு பாவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல வியாசதேவர் கிருஷ்ணரை தரிசனம் பண்றாரு. அதுக்கு அவர் பாக்குறாரு, அவருக்கு பின்னாடி மாயா ஒளிஞ்சு நிக்குது. முன்னாடி வர்றதுக்கு வெக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு முன்னாடி வர்றதுக்கு பயந்துட்டு மாயா பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறார். மாயா சக்தி கிருஷ்ணர் முன்னாடி வர முடியாது. அது கிருஷ்ணனுடைய சக்தி தான். கிருஷ்ண சூரிய சமா மாயா அதிகார், யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். அது கிருஷ்ணனுடைய சக்தி. மாயா சக்தி கிருஷ்ணனுடைய சக்தி வெல்ல முடியாதுதான். ஆனா மாயானால கிருஷ்ணன் முன்னாடி வர முடியாது. ஏன்னா கிருஷ்ணா சூரியனை போன்றவர், மாயை இருளை போன்றவர். சூரியன் இருக்கிறதுல இருள் இருக்க முடியாது, கிருஷ்ணா இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியும். அறியாமை என்னது? மாயா. மாயா மான் என்னது? மா. இந்த மாங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிறந்தோடனே குழந்தை என்ன சொல்லுது? குழந்தை மா 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 அம்மா. பசுமாடு மா, எல்லாம் மாதான். மா. So Maya, which is not. Maya means Maya, which is not. மாயா அப்படின்னா இல்லாதது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு. இந்த பிரபஞ்சம் நிலை இல்லாதது ஆனா நித்தியமானது நினைக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல துன்பம் தான் இருக்கு ஆனா இன்பத்தை தேடி அடையிறது. கிருஷ்ணர் மறந்து இருக்கிறது. மாயா அப்படின்னா கிருஷ்ணரை மறந்து இருக்கு. ஹோல் சொசைட்டி, இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் கிருஷ்ணரை மறந்து மாயாவோட பிடியில் இருக்கு. சோ மாயா என்ன பண்ணுது? ரொம்ப அழகா நிறைய வசீகரம் பண்ணுது. வசீகரம் பண்ணி ஜீவனை தன் மடியில போட்டுட்டு தாளாடிட்டு இருக்கு. ஏ ஜீவாத்மாவே, நீ மடியில. ஓ ஜீவாத்மாவே, நீ என் மடியில் உறங்கிக்கொள். நீ கிருஷ்ணரை மறந்துவிடு. நான் உனக்கு பல பல வசதிகளை செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு மாயா பாடுது. இதோ உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு, அதை வச்சுக்கோ. அதில் நீ நிறைய பார்த்துட்டே இரு. அப்புறம் நீ நல்லா சாப்பிட்டுக்கோ, நல்லா உழைச்சிக்கோ, புலன்பாரம் வச்சுக்கோ, ஹாப்பியா இரு அப்படின்னு மாயா டிக்டேட் பண்ணு. மாயா என்ன பண்ணுது? மடியில போட்டு தாளாடு. ஓ ஜீவாத்மாவே, ஜீவாத்மாவே, நீ கிருஷ்ணரை மறந்து விடு. ஸ்மார்ட் போனை கையில் எடுத்து விடு. புலன்களை அனுபவித்து விடு. மாயா துரத்தியா வெல்ல முடியாது. அப்போ இது கிருஷ்ணனுடைய சக்தி தான். இப்ப நாம யாரு? மாயா கிருஷ்ணனுடைய சக்தினா நாம யாரு? நாமளும் கிருஷ்ணனுடைய சக்தி தான். இந்த பௌதிக இயற்கை இதுவும் கிருஷ்ணனுடைய சக்தி தான். ஆனா உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி ரெண்டு இருக்கு. அப்பரிய விதஸ்தன்யம் பிரகிருதி பித்தி மே பரா ஜீவபூதம் மகாபாவோ ஏதம் தாரியதே ஜெகன். இந்த தோன்றி மறையக்கூடிய உலகத்துக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கிறது, நித்தியமானது, அழிவற்றது. அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி. அபராசக்தி, பராசக்தி. தாழ்ந்த சக்தி, உயர்ந்த சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய தாழ்ந்த சக்தி, ஆன்மீக உலகம் கிருஷ்ணனுடைய உயர்ந்த சக்தி. ஆத்மாவும் கிருஷ்ணனுடைய உயர்ந்த சக்தி தான், தடஸ்த சக்தி நம்ம. ஆனா நம்மளால மாயை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்? இந்த ஜட இயற்கையோட நம்ம உயர்ந்தவங்க தான். ஜடசக்தியோட ஆத்மா உயர்ந்ததுதான்.
ஆனா ஏன் ஆத்மானால ஜடைக்கு கட்டுப்படுத்த முடியாது? அது கிருஷ்ணாவோட சக்தி, துரத்தியா வெல்ல முடியாது. ஆனா யாரால வெல்ல முடியும்? வெல்ல முடியாத கிருஷ்ணனுடைய சக்தி யாரால வெல்ல முடியும்? மாமேவே பிரபத்தியந்தே, பிரபத்தியந்தே சரணடையும். பிரபத்தியந்தேங்கிற வார்த்தை பகவத்துல ரிப்பீட்டடா இருக்கு. சர்வதர்மான் பரித்தியச்ச பரித்தியச்ச பிரபத்தியந்தே சரணடையும். யாரு கிருஷ்ணரை சரணடைகிறாங்களோ அவங்களால மாய கடந்து வரணும். கிருஷ்ணாவை சரணடையணும். அவனை மாய சரணடைய விடாது. மாயா என்ன பண்ணும்? சண்டைய விடாம டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ இது செய்ய, நீ அது பண்ணு, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ அது அனுபவிக்கல, நீ இது அனுபவிக்கல, அதுக்குள்ள ஏன் போய் நீ சரணடையணும்? அதனால மாயினுடைய பிடியிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா ரெண்டே வழிதான். ஒன்று கிருஷ்ணரை சரணடையணும். எனக்கு கிருஷ்ணா சரணடைய தெரியலையே, நான் என்ன பண்றது? பகவானது தூய பக்தருடைய திருப்பாதி சரண். மாயைக்கு அப்பாற்பட்டு யார் இருக்காங்களோ சுத்த பக்தர், ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள், இவங்கள சரணடையும். அவங்களாலதான் மாயிலிருந்து நம்மளை விடுவிக்கும். பிரபா சொன்னாரு, அவனோ ஹவு டு கிக் மாயா. இல்லையா? பிரபா என்ன சொன்னாரு? இந்த மாயா, எனக்கு மாயா எப்படி வதைக்கணும்னு தெரியும். இது கர்வத்தினால இல்ல. நம்ம சொன்னோம், எனக்கு தெரியும் மாயா எப்படி பண்ண போடணும், அதே மாயதான். இல்லையா? எனக்கு தெரியும், நான் மாயா என்னன்னு பாத்துக்குவேன். நான் வந்து ஜெபம் பண்றேன், நான் பாகவதம் படிக்கிறேன், மாயா கிட்ட வர முடியாது. அதுவே மாயதான். இல்லையா? பிரபா சொல்லலாம், ஆச்சாரியர் அவருக்கு தெரியும் மாயாட்டு எப்படி நம்மளை காப்பாற்றணும். அதனால ஹோல் ப்ரோக்ராம் இதுதான். பகவானும் பகவானு தூய பக்தர்கள் இந்த பூமியில வர்றதே நம்மள மாயிலிருந்து காப்பாத்துதான். ஏன்னா அவங்க மாயைக்கு அப்பாற்பட்டவங்க. பகவான் தான் மாயவுடைய எஜமானன். மாயாவுடைய மாஸ்டர் யாரு? மாயாவுடைய மாஸ்டர் மாதவன். எம் 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 மாயா மாஸ்டர் மாதவன். மா 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 மாயுடைய மாஸ்டர் மாதவன். அவருக்கு தெரியும், கிருஷ்ணாவுக்கு தெரியும் நம்மள எப்படி மாயிலிருந்து காப்பாற்றணும். அதனாலதான் கிருஷ்ணாவை சரணடையணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய தூய பக்தர், அவரும் மாயைக்கு அப்பாற்பட்டவர். அவரே மாயை கிட்ட வர முடியாது. ஒரு சுத்த பக்திட்ட மாயை நெருங்க முடியாது. ஏன்? ஏன் ஒரு சுத்த பக்திட்ட மாயை நெருங்க முடியாது? ஏன்? 24 hours சததம் கீர்த்தையன் தோமா மிதந்த சத்ரவர்தா. 24 மணி நேரம் ஒரு கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதுனால மாயா கிட்ட நெருங்க முடியாது. சததம் கீர்த்தையன் தோமா, எப்போதும் கிருஷ்ணா புகழ் பாடிட்டே இருக்கு. அதனால மாயாவுக்கிட்ட நெருங்க முடியாது. அதனாலதான் நம்ம சுத்த பக்தர் சரணரின் சுத்த பக்தர் சரணரே, சுத்த பக்தருடைய தாமரை திருவடி. இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பகவான தூய பக்தர்களும் பகவான் இந்த பூமியில வர்றது இந்த நோக்கத்துக்காக தான். நம்மள மாயிலிருந்து விடுவிக்கலாம், அறியாமிலிருந்து விடுவிக்கலாம். நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை என்ன? இதை கற்றுக்கொண்டுதான். இன்னைக்கு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் தோன்றிய தினம். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? பஞ்சதத்துவங்கள் ஒருத்தர். சைத்தன்ய மாவுடைய க்ளோஸ் அசோசியேட், சைத்தன்ய மாவுடைய நெருக்கமான சகாக்கள் ஒருவர். அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாரு? நாரதமுனி. நாரதமுனி 24 hours பஜன் பண்ற, 24 மணி பகவான் போர் பாடிட்டு இருக்கு. அப்போ பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்றாருன்னு நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் சிம்பிள் லிவிங், எளிமையான வாழ்க்கை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. எப்பவுமே பகவானை நாம ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளவு பிரியமானவர். ஏன்னா அப்படியே சரணாகதி பண்ணி அவர் ஒரு நடைமுறையில காமிச்சாரு சரணாகதின்னு என்னன்னு. அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல மகாபுரம் எப்ப நாமசிக்கிட்டு பண்ணோம், 24 hours நாமசிக்கிட்டு நடக்கும். அங்க எல்லாருக்கும் மகாபுரு தன் கருணை கொடுக்குறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து மகாபுரு தன் கருணை கொடுக்குறாரு.
யாரெல்லாம் ஸ்ரீவாசோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால ஒரு சுத்த பக்தரோட சம்பந்தம் வச்சுட்டா அவருடைய கருணையால நமக்கு பகவான் அனுகிரகம் கிடைக்கும். ஒரு தூய பக்தருக்கு சேவை செய்யறது, அவர்கிட்ட கேட்கறது, அவர் குருவா எடுத்துட்டா கிருஷ்ணாவுடைய கருணை தானா, கிருஷ்ணாவுடைய கருணையை தேடி ஓட ஒரு சுத்த பக்திக்கு சேவை பண்றதுனால. அதனால ஸ்ரீவாஸ் தாக்கூர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நீங்க மாயாப்பூர்ல, வெஸ்ட் பெங்கால்ல, நவதீப், அங்க ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீடு ஸ்ரீவாஸ் சங்கம். அங்க வந்து ஒரு நரசிம்மர் விக்கிரர். அவர் ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பொங்க பிரார்த்தனை பண்றாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வராரு. மகாபிரபு கேட்கிற, ஸ்ரீவாஸ் என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இவ்வளவு சீரியஸா ப்ரேயர் பண்றீங்க? வந்து இந்த காஜி, சாந்த் காசி காஜி வந்து எப்பயோ நாமசங்கீதத்தை நிப்பாட்டி வர பயமா இருக்கு. வந்து நாமசங்கீதத்துல பண்ணிட்டு இருக்கும் நவதீப்ல. நாமசங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வேண்டிய மகாபிரபு அவதாரம் பண்ணிருக்காரு. யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயம், இந்த யுகத்துக்கான தர்மம். ஜீவாத்மா வந்து மாயிலிருந்து விடுபடணும். நான் வந்து மாயாலிருந்து விடுபடணும், அறியாமிலிருந்து விடுபடணும். நான் திருப்பியும் நான் இழந்த, நான் மறந்து விட்ட கிருஷ்ண உணர்வை நான் மீண்டும் புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னா டெபினட்டா வந்து ஒரு சாட்டிங் நாமசங்கீர்த்தனம் பண்ணணும். என்னுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன், என்னுடைய உண்மையான ஆதாரமான நிலையில நான் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமஜபம், சங்கீர்த்தம், நாம சங்கீர்த்தம். அதை வந்து அது மூலமா, நாம சங்கீர்த்தனம் மூலமா, நாம ஜபம் மூலமா, சாண்டிங் மூலமா எல்லா ஜீவனும் திரும்பி என்கிட்ட வருவாங்க. என்ன உணர்வு, கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்குவாங்க. அவங்க கிருஷ்ணன் மேல தூய்மையான அன்பு வருவாங்க. இப்படிங்கிறதுக்காகவே பகவான் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஸ்ரீவாஸ் அப்புறம் பயந்துக்கிறாரு, எதையாவது முசல்மான் வந்து இந்த யவன ராஜா மத்தவங்க பேச்சு கேட்டு நிப்பாட்டிடுவாரோ, பயந்து போய் பிரேயர் பண்றாரு. மகாபிரபு வர்றாரு. மகாபிரபு கேட்கிற, ஸ்ரீவாஸ் நீங்க ஏன் இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளவு இதா நீங்க பிரேயர் பண்றீங்க? நான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன். என்னை மீறி எந்த காஜி வந்து கீர்த்தனை நிப்பாட்டி வர பார்க்கலாம். என்னை மீறி வந்து எந்த காஜி வந்து சங்கீர்த்தனை நிப்பாட்டிடுவார். வரட்டும், எல்லாரும் வரட்டும். இந்த காஜி, முல்லா, அவனுடைய வீரர்கள், சோல்ஜர்ஸ், அப்புறம் ஒட்டகம், குதிரை எல்லாம் கூட்டிட்டு வரட்டும். நான் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் தருவேன். எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் தருவேன். உனக்கு சந்தேகமா இருக்கா? எப்படி மகாபிரபு வந்து இந்த காஜியை போய் கிருஷ்ண பக்தரா மாத்துவாரு? எப்படி மகாபிரபு ஒட்டகத்தை கீர்த்தன் பாட வைப்பாரு? எப்படி மகாபிரபு குதிரையை ஜபிக்க வைப்பாரு? சந்தேகமா இருக்க உனக்கு? இதோ பாரு. என்ன பண்ணாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. நாராயணி பேரு, நாராயணிக்கு வந்து 5 வயசு தான். ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அண்ணன் பொண்ணு, ஸ்ரீநந்தில பண்ணிட்டு டாக்டர். அவங்க வீட்டுல வளர்ந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை. அவர் கூப்பிடாரு மகாபிரபு, நாராயணி, நாராயணி, நாராயணி இங்க வா. அந்த குழந்தை ஓடி வந்தது. ஹரே கிருஷ்ணா சொல்லு. அந்த குழந்தை மகாபிரபு பார்த்து வந்து மகாபிரபு கிட்ட வந்து அது கிருஷ்ணா 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 கண்ணெல்லாம் அருவி மாறி கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. மகாபிரபு வந்து அந்த குழந்தைய சாண்டிங் பண்ணுறாரு, ஜபம் செய்யுறாரு. அது தலையில உருண்டு பிறண்டு அழுது அப்படியே மயங்கி விழுந்தது. ஸ்ரீவாஸ் தாக்கூரை பார்த்து அப்படி பிரமிச்சு போயிட்டாரு. எஸ் ஷூர், நான் இன்னொரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இங்க மகாபிரபு இருக்காரு, அவரை மீறி என்ன நடந்திருக்கும்? மகாபிரபு வந்து சாட்சாத் பகவான் கிருஷ்ணா. பிரஜேந்திர நந்தன் ஹோய், சச்சி சுதா ஹோய், பலராம் பழனித்தாய், பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதவருடைய குழந்தையா வந்திருக்காரு, பலராமன் நித்யானந்தரா வந்திருக்காரு. ஐயா கவலைப்படணும். உடனே மகாபுருடைய தாமரை பாதங்கள் பிரார்த்தனை செய்யறார்.
அப்புறம் சொன்னார், டோன்ட் வரி, யாரும் நாம செய்யறது ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கே போலாம், இன்னைக்கு நம்ம போலாம், காசி வீட்டுக்கு போலாம். அந்த சான் காசி இருக்கு, காசி வீட்டுக்கு போவோம். எப்படி இருக்கிறாரு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு ப்ரொசஷன் போகுது. எங்க இருந்து? ஸ்ரீவாஸ்தபுர வீட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான கர்த்தம், ஆயிரக்கணக்கான மிருதங்கம். அந்த கீர்த்தனம் பின்ன பிளக்குது, பின்ன பிளக்கும் கீர்த்தனம். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபுடைய தலைமையில ஸ்ரீவாஸ்தபுர வீட்டுல இருந்து நாம சங்கீதம் காசி வீட்டுக்கு போறாரு. சாந்த் காசி வீடு எங்க இருக்கு? அந்த ஸ்ரீவாசாங்கல்ல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, கங்கை கரையில. பயங்கர உற்சாகம். இல்ல கர்த்தால் விருத்தம் எடுத்து தலகால் புரியும் குதிக்கிறாங்க. கால் தரையிலேயே படல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், எல்லையற்ற பக்தர்கள், எல்லையற்ற கீர்த்தனர். காஜி வெளியில வர பயந்து உட்கார்ந்து உள்ள வீட்டுக்குள்ள. மகாபிரபு போய் கூப்பிடுறாரு, காஜி வெளியே வாங்க. பயந்துட்டு இருக்காரு, பக்தர்கள் ரொம்ப கோபமா வந்திருக்காரு. மகாபிரபு போய் பேசுறாரு, ஓ காஜி, என்ன துணிச்சல் இருந்தா உனக்கு, நீ சங்கீதத்தை நிப்பாட்ட வேண்டி, ஏது நிப்பாட்டின? நம்ம ஒண்ணு அப்படி பழகலையே. ஜான் காஜி மகாபிரபு 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? 500 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷம் கூட இல்ல, ஒரு 1947, 1947 இது 2025. சுதந்திரம் வாங்கி ஒரு 60 வருஷம் ஆச்சா? இது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கூட இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையா தான் வந்திருக்கு. பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க இந்தியாவில வந்து இந்து முஸ்லீம் ரொம்ப ஒற்றுமையா தான் இருக்கு. சிலப்போ ஒரே ஃபேமிலியில ஒருத்தர் முஸ்லீமா இருப்பா, இந்துவா இருக்கும், ஒருத்தர் கன்வெர்ட் ஆயிருப்பாங்க, ஒருத்தர் அப்படின்னா அண்ணன் தம்பி தான், அண்ணன் தம்பி மாமன் மச்சன் இப்படிதான். பாகிஸ்தான்ல இருக்கிறதுல யாரு சொந்தக்காரங்க தான், இல்ல சொந்தக்காரங்க தான். அப்போ காஜி வந்து மகாபிரபு வந்து காஜிய மாமான்னு கூப்பிடுறாரு. காஜி வந்து அங்கிள் மாதிரி சைத்தன் மகாபிரபு. காஜியும் வந்து மகாபிரபு மருமகனேன்னு கூப்பிடுறாரு. மருமகனே, ஓ மாமா. 2 பேரும் இப்படிதான் பேசிக்கிறாங்க, மாமாவும் மருமகனும் பேசிக்கிற மாதிரி. அப்போ மகாபிரபு கேட்கிறாரு, நீங்க ஏன் மாமா ஸ்டாப் பண்ணீங்க கீர்த்தனை? அப்ப சொல்றாரு, மருமகனே, எனக்கு அப்படி நோக்கம் இல்ல, நான் கீர்த்தனை நிப்பாட்டணும்னு எனக்கு எண்ணம் இல்ல. ஆனா இங்க வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த பிராமணர்ல வந்து புகார் சொன்னாங்க, அப்புறம் யவனர்கள் முஸ்லிம்கள் வந்து புகார் சொல்றாங்க, இது எப்படி பாடிட்டே இருக்காங்க, கீர்த்தனை பாடிட்டு போறாங்க, இரவு பல கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லவும் தான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. பட் எனக்கு இன்டென்ஸ் கிடையாது, எனக்கு இது மேல நிறுத்தணுங்கிற எண்ணம் இல்லை. சரி பண்ணுங்க, ஏன் ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு. உங்க முகம்லாம் செவந்து போயிருக்கு, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு, என்ன நடந்தது? அப்போ மகாபுரம் தனியா கூட்டின்னு போய் சொல்றாரு காட்சி. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இமாய், இன்னைக்கு என்ன நடந்தது, நான் வந்து ஆட்கள் அனுப்பிச்சேன் ஸ்ரீவாஸ் வீட்டுக்கு. இனிமே கீர்த்தனை பண்ணீங்க அவ்வளவுதான், இல்ல ஜெயில போட்டு உன்னுடன் பயமுறுத்தினேன். அப்புறம் அங்கிருந்து மிருதங்கத்தை போட்டு உடைச்சிட்டேன், ஆட்களை அனுப்பிச்சு மிருதங்கத்தை உடைச்சிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்து என் மேல பாஞ்சுது. ஒரு சிங்கம் வந்து என் மேல பாஞ்சு நகத்தை வச்சு என் இருதயத்தை 2ஆ கலந்தது. இருதயத்தை போய் கிழிக்க போறேன். காஜி, நான் உன் இதயத்தை பழுது ரத்தத்தை குடிக்க போறேன், குடலை உருவி மாலை போட்டுருவேன். என்ன துணிச்சல் உனக்கு? எந்த துணிச்சல் இருந்தா என்னுடைய நாம சங்கீதத்தை ஸ்டாப் பண்ணுவ நீ? என்ன துணிச்சல் உனக்கு? நான் உன்னை எச்சரிக்கிறேன், நீ வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணல, எந்த பக்தியை துன்புறுத்தாலும் அவனை விட்டு வைக்கிறேன். யாரையாவது துன்புறுத்திருந்த உன் குடலை உருவி இருப்பார். இதோட நிப்பாட்டிக்க. இனி கொண்டு ஏதாவது கீர்த்தனத்துல தலையிட்ட தலை இருக்காது. காஜி வந்து தன்னுடைய குர்தா கட்டி காமிக்கிறார், சிங்கத்தோட நகை பதிஞ்சு, அவருடைய மார்புல சிங்கத்தோட நகை பதிஞ்சு. நரசிம்மதேவ் வந்துட்டாரு. காஜி சொன்னாரு, இமாய்,
இனிமே ஒரு நாள் கீர்த்தனை நிப்பாட்ட மாட்டேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய சந்ததிகள், என் காலத்துக்கு அப்புறம் என் சந்ததிகள் யாருமே வந்து இந்த நவதீபத்துல கீர்த்தனை நிப்பாட்ட மாட்டாங்க. அது நடந்துட்டே இருக்கு. சாந்த்காசி மகாபுரு ரொம்ப அன்பா பேசுறாரு. மகாபுரு அன்பா பேசினாரு. சரிங்க, அவர் கேட்கிறார் காஜி, சரி இமாய், நீங்க எவ்வளவு வேதம் எல்லாம் பேசுறீங்க, ஆன்மீகம்னு சொல்றீங்க, ஏன் நீங்க யாகத்துல மிருகத்தை பலியிட்டு சாப்பிடுறீங்க? அது பாவம் தானே? மகாபுரு சொல்றாரு, அது முறையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேத காலத்துல அந்த முறை வந்து யாகத்துல மிருகத்தை பலியிடுறது அது தடை செய்யப்பட்டது. கலியுகத்துல அதுக்கு அனுமதி இல்லை. ஆனா நீங்க ஏன் வந்து புலால் உணவு சாப்பிடுறீங்க? மகாபுரு கேட்கிறாரு, நீங்க ஏன் புலால் உணவு சாப்பிடுறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, காஜி, ஒரு உண்மையான முசல்மான் வந்து புலால் உணவு சாப்பிட மாட்டாரு. எங்க எங்க வேதங்கள்ல வந்து புலால் உணவு அனுமதிக்கிறது இல்லை. ஆனா புலன்பத்துக்காக சிலர் வந்து அதை செய்யறாங்க. தப்புதான், ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் காஜி சொல்றாரு மகாபுருகிட்ட, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு உங்க கருணை கொடுங்க. மகாபுருடைய கருணையால இந்த காஜி வந்து சாண்டி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்படி காஜி கண்ணு இருந்து அப்படி கண்ணீர் வருது. அவர் தாடியெல்லாம் நினைஞ்சு போச்சு. கிருஷ்ண பிரேமம் கொடுத்துட்டாரு மகாபுரு காஜி. அதான் இன்னைக்கு வந்து பக்தர்கள் அங்க போகும்போது காஜியோடைய சமாதியில போய் அவர் பிரார்த்தனை வழிபடுறாங்க. இந்த ஜான் காஜி வந்து சைத்தன்ய மகாபுருடைய ஆசீர்வாதம் பெற்றவர். சைத்தன்ய மகாபுரு நேர்மையில பார்த்துக்கிட்டாரு, அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணியிருக்காரு. மகாபுரு ஒரு கருணை கொடுத்திருக்காரு. ஓ காஜி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, பிரார்த்தனை. ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல நாமசங்கீர்த்தனை பண்ணணும். தினமும் மகாபிரபு வந்து நாமசங்கீர்த்தனை பண்ணுவார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல தினமும் மகாபிரபு நாமசங்கீர்த்தனை. ஒரு நாள் மகாபிரபு வர போறாரு. அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் பையன் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு என்ன ஒரு, அதாவது சரணாகதி. சரணாகதினா என்ன? சுயநலமற்ற தன்னலமற்ற சேவைனா என்ன? வெறுமனே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மானாவிரதம் அனுகூலேன கிருஷ்ணா அனுசீடனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி. ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய பக்தி வந்து அப்படிப்பட்டது. ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய பையன் இறந்து போயிட்டாரு. ஓன் சன், சும்மா தத்தெடுத்த பையன்லாம் இல்ல, சொந்த மகன். ஸ்ரீவாசுடைய சொந்த மகன் இறந்து போயிட்டாரு. எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ரீவாசுடைய மனைவி, அவங்க உறவினர்கள், நண்பர்கள் அழறாங்க. இந்த குழந்தை உடலை விட்டு போயிட்டானே, குழந்தை இறந்து போயிட்டு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வராரு, பாக்குறாரு, இது சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பண்ண வர டைம். இனி கொஞ்ச நேரத்துல மகாபிரபு இங்க வந்துருவாரு. மகாபிரபு கொஞ்ச நேரத்துல கீர்த்தனை பாட வருவாரு. இவங்க அழுதுட்டு இருந்தா எப்படி மகாபிரபு கீர்த்தனம் பண்ணுவாரு? மகாபிரபு ஆதங்கப்படுவாரு, வருத்தப்படுவாரு. ஓ, மகாபிரபு கேள்விப்படுறாரு வச்சுக்கோங்களேன். மகாபிரபு கேள்விப்படுறாரு, ஸ்ரீவாசோட பையன் இறந்து போயிட்டாரு. மகாபிரபு பிகம் ஹாப்பி. அவருக்கு சந்தோஷம் இருக்காது. ஓ, ஸ்ரீவாஸ் தாக்கூரா அவருக்கு ஆறுதல் சொல்வாரு, கவலைப்படாதீங்க இல்லையா? சோ ஸ்ரீவாஸ் தாக்கூரா டசன்ட் லைக் தட். அவருக்கு அது விருப்பம் இல்ல. அவர் என்ன விரும்புறாரு? மகாபிரபு ஆனந்தமா இருக்கு. அவர் எப்பவும் போல தினமும் மகாபிரபு வருவாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி தன்னை மறந்து அப்படியே தலைகால் குத்திட்டு ஆடுவார் சைத்தன்ய மகாபிரபு. அப்படியே சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடும்போது அவர் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் வந்து அருவி மாதிரி தெரிக்கும் மத்தவங்க மேலதான். மகாபிரபு கண்ணிலிருந்து கண்ணீர் அருவி மாதிரி இல்ல நடிச்சு போயிடுவாங்க. சோ மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய புகழ் பாடி ஆடும் போது அவர் பக்தி பரவசத்துல, பிரேமத்துல பேரானந்தம் அடைவார், அனுபவிப்பார் அந்த ஆனந்தத்தை. சோ ஸ்ரீவாஸ் அவர் நினைக்கிறாரு, இது வந்து இந்த ஒரு சம்பவம், இந்த பையன் இறந்து போனது மகாபிரபுடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. மகாபிரபுடைய சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கும். அதுல இதை ஸ்டாப் பண்ணணும். சொல்றாரு, இந்த குழந்தையுடைய பாடி எடுத்துக்கணும், குழந்தையுடைய பாடி எடுத்துட்டு போய் உள்ள போட்டுடுங்க. மகாபிரபு வருவாரு, கீர்த்தனை பாடிட்டு போட்டும், மகாபிரபு சந்தோஷமா எப்பவும் போல
எப்போ மேலே மகாபிரபு வரட்டும், சந்தோஷமா கீர்த்தன் பாடி போட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதோடைய இறுதி சடங்குல பண்ணோம். இது எப்படி ஒரு சரணாகதி இருந்தா இந்த மாதிரி வரும்? சொந்த பையன். நம்மள என்ன பண்ணுவோம்? சொந்தக்காரர் எவ்வளவு தூரத்து சொந்தக்காரர் இருந்து போயிட்டாலும் கோயிலுக்கு வர மாட்டோம். எங்கேயோ ஒரு காட்டு பகுதியில் எங்கேயோ பூனா மூணா காட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க, எங்கேயோ ஒரு ஊர்ல இருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கு நமக்கு வந்து ஐயோ செத்து போயிட்டாரு, நல்ல மனுஷனாச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு. இது சொந்த பையன். எங்கேயோ யாரோ தூரத்து சொந்தம் இறந்து போனதுக்கு இப்ப கவலைப்பட்டு இருப்போம். சொந்த பையன் இறந்து போனதுக்கு சிவா சொல்றாரு, இந்த குழந்தையோட உடம்பெடுத்து உள்ள போடுங்க. இந்த இடத்துல நீ துக்கமே இருக்கக்கூடாது. மகாபிரபு வருவாரு, கீர்த்தன் பாடுவாரு, எல்லாம் பேசாம இருக்கும். பட் மத்தவங்களாம் டாலரேட் பண்ண முடியல. ஸ்ரீவாசுடைய உறவினர்கள் பொறுத்துக்க முடியல, அழறாங்க. ஓ ஸ்ரீவாசுடைய பையன் இறந்து போயிட்டானே, ஐயோ இறந்து போயிட்டானே. ஸ்ரீவாசோட ஸ்டாப் இட் நான்சென்ஸ், நிறுத்துங்க. ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இப்போ இப்ப மகாபிரபு வருவாரு, எடுத்துன்னு போங்க. கேட்க மாட்டேங்கிறாரு, அழுதுட்டே இருக்காங்க. 3வது முறை கோபம் வந்துருச்சு. மகாபிரபு வருவாரு, கீர்த்தன் பாட போறாரு, இங்க குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எடுத்துட்டு போக போறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் போய் கங்கையில குதிச்சிருவேன், எனக்கு சேர்ந்து அழ வேண்டியது வரும். நான் போய் கங்கையில குதிச்சுட்டு உடலை விட்டுருவேன், எனக்கும் சேர்ந்து அழுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையுடைய உடல் எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு சாத்திட்டேன், லாக் பண்ணிட்டேன். யாரும் அழக்கூடாது, எல்லாம் அமைதியா இருங்க. மகாபிரபு வருவாரு. இந்த விஷயம் தெரியவே கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சீனிவாச வீட்டுல அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க சம்பவம் மகாபிரபு தெரியவே கூடாது. அவர் வழக்கம் போல வரணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஆனந்தமா அனுபவிக்கணும், அப்புறம் பாத்துக்கலாம். பக்தர்கள்லாம் வந்து ஸ்ரீவாசர் அப்படி சொல்றாரு, என்ன பண்றது? ஒரு வைஷ்ணவருடைய வார்த்தையை மீற முடியாது, அபராதம் ஆயிடும். அமைதியா இருக்காங்க. மகாபிரபு வந்தோடனே கீர்த்தனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீர்த்தனம் தொடங்கி எல்லா பக்தர்களும் நடனம் ஆடுறாங்க. மகாபிரபு அந்த கீர்த்தனத்துக்கு மத்தியில கர்த்தார் மிருதங்கம் எல்லாம் வாசிக்க அப்படி 2 கை உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே. நடனம் ஆடுறாங்க. ஆனா மகாபிரபு முயற்சி பண்றாரு, பரவசம் அடைய முடியல. மகாபிரபு என்ன பண்றாரு, பாதியில நிப்பாட்டிட்டாரு. ஸ்ரீவாஸ், இன்னைக்கு ஏதோ சம்திங் ராங், இன்னைக்கு ஏதோ தவறுதல் நடந்திருக்கு. இல்லன்னா என்னால இந்த கீர்த்தனத்துல பரவசம் அடைய முடியல. என்ன நடந்தது? இல்லை சம்திங், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு தொந்தரவு ஃபீல் பண்றாரு மகாபிரபு. அவரால் இன்னைக்கு கீர்த்தனத்துல வந்து உச்சகட்டத்துக்கு போக முடியல. அந்த கீர்த்தனத்துல அவர் பேரானந்த அனுபவிக்க முடியல. அகைன் மகாபிரபு கேட்கிறாரு, என்ன நடந்தது ஸ்ரீவாஸ்? நத்திங் ராங் மகாபிரபு, நீங்க இருக்கிற இடத்துல என்ன குறை? குறையே இல்லை, ஒரு குறை இல்லை, ஒண்ணும் இல்லை, நல்லாதான் இருக்கு. நீங்க வழக்கம் போல பண்ணுங்க, நீங்க ஏதோ ஃபீல் பண்றீங்க, அவ்வளவுதான், நீங்க தாராளமா பண்ணுங்க. அகைன் மகாபிரபு கீர்த்தனம் பண்ணி நடனம் ஆடுறாரு. அவரால் அந்த பிரேமத்தை அனுபவிக்க முடியல. அகைன் ஸ்டாப் பண்றாரு. ஸ்ரீவாஸ், நோ நோ நோ, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நீங்க எதோ கிட்ட மறைக்கிறீங்க, இல்லாட்டி என்னால எங்க பரவசத்தை அடைய முடியல. மகாபிரபு ஒண்ணும் இல்ல, எந்த அமங்களும் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லாதான் இருக்கும், அவ்வளவு, நீங்க வழக்கம் போல உங்க கீர்த்தனம் பண்ணுங்க. தென் மகாபிரபு கண்டினியூ பண்றாரு. அகைன் மகாபிரபு ஸ்டாப் பண்றாரு. சரி, மகாபிரபு காமிக்கிறாரு ஸ்ரீவாசுடைய சரணாகதி என்ன, அவருடைய சேவை மனப்பான்மை என்ன, அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய சுக துக்கத்தை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய சுக துக்கத்தை விட்டுட்டு பகவானுடைய சுக துக்கம் தான் முக்கியம், பகவானுடைய சுகம் தான் முக்கியம். நம்முடைய சுக துக்கத்தை விட பகவானுடைய சுகம், குருவுடைய சுகம், வைஷ்ணவுடைய சுகம் தான் முக்கியம். வைஷ்ணவர்கள் சந்தோஷமா இருக்கணும், ஆன்மீக குரு சந்தோஷமா இருக்கணும், பகவான் சந்தோஷமா இருக்கணும். எனக்குன்னு தனிப்பட்ட எந்த சுகமும் கிடையாது. இதுதான் இதுதான் வந்து சரணாகதி அடைந்த பக்தருக்கான அடையாளம். வைணவர்கள் சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆன்மீக குரு சுகமா இருக்கணும், பகவான் சுகமா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக நான் எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் ஏத்துக்குவேன். ஹரி குரு வைஷ்ணவரை திருப்திப்படுத்துறதுக்காக, ஹரி குரு வைஷ்ணவரை திருப்திப்படுத்துறதுக்காக நான் எப்பேற்பட்ட அசௌகரியத்தை ஏத்துக்குவேன், எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் பொறுத்துக்குவேன், எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாங்கிக் கொள்வேன். அவர் தான் உண்மையான வைஷ்ணவர், அவர் தான் உண்மையான வைஷ்ணவர். ஹரி குரு வைஷ்ணவர் அவங்களை திருப்திப்படுத்துறதுதான் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். ஒரு வைஷ்ணவருக்கு என்ன குறிக்கோளா இருக்கும், ஒரு பக்தருக்கு என்ன குறிக்கோள்? ஹரி குரு வைஷ்ணவரை திருப்திப்படுத்துறதுதான். அவங்க அவங்களுக்கு சுகம் கொடுக்கறதுதான். எனக்குன்னு எந்தப்பட்ட சுகமும் தனிப்பட்ட விருப்பமும் ஒன்றும் கிடையாது.
இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு கூற்றை உறுதிப்படுத்துறது தான் ஸ்ரீவாஸ்தவ். அவர் வந்து மறைக்கிறார் மகாபிரபுட்ட. பகவான்கிட்ட யார் மறைக்க முடியும்? ஆன்மீக குருவட்டையும் சுத்த பக்தட்டையும் பகவான்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது. நோ, வாய்ப்பே இல்லை. பகவானுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பகவானுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்காது, அவர் அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது, அவர் விருப்பம் இல்லாம நடக்கும். பகவான் அனுமதிச்சா அது நடக்கும், பகவானுடைய நாலேஜுக்கு இல்லாம நடக்காது, அவர் விரும்பலாம் நடக்குது. சோ ஸ்ரீவாஸ் தாக்கூரா மகாபிரபு துக்கப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது மறைக்கிறார். அதை எப்படி மறைக்க முடியும் மகாபிரபு இருந்து? மகாபிரபு தேர்ட் டைம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்ரீவாஸ், நோ, சம்திங் ராங். நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. அப்ப பக்தர்களை சொல்லிட்டாங்க, மகாபிரபு இதுக்கு மேல எங்களால சொல்லாம இருக்க முடியாது. நாங்க வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரா கோபப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லிதான் சொல்லாம இருந்தோம். ஒரு பையன் இறந்து போயிட்டாரு. ஸ்ரீவாஸ்தாவுடைய பையன் இப்பதான் இறந்து போனாரு. நீங்க நாம சங்கீர்த்தனை பண்ண வருவீங்க, உங்களுக்கு வந்து அது வருத்தம் தரக்கூடாது, நீங்க எப்போ போல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மறைக்கிறார். உங்களுக்கு மறைக்கிறார். மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ் அவரை கட்டி தழுவிட்டார். கல்லுல இருந்து ஒரு கண்ணீரால் அபிஷேகம் பண்ண. ஸ்ரீவாஸ், ஏன் ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் உங்க பையன் இருந்தது என்கிட்ட சொல்லல? ஏன் என்கிட்ட மறைச்சிங்க நீங்க? ஏன்? ஸ்ரீவாஸ் சொல்லு, மகாபிரபு நீங்க வந்து எப்போ சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு வருத்தம் தரக்கூடிய செயலும் உங்கள்கிட்ட நான் கொண்டு வர விரும்பல. நான் வந்து உங்களை வருத்தத்துல ஆழ்த்த விரும்பல, எந்த ஒரு துக்கமான சம்பவத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வர விரும்பல. நான் எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் உள்ள கஷ்டத்தை பூரா கொண்டு பகவான் மேல தலையில போட்டு இது ஆரம்ப நிலை பக்தி. ஆரம்ப நிலை பக்தர் வந்து பகவான்கிட்ட குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, அப்புறம் எல்லா கஷ்டத்தையும் வந்து புலம்புவாங்க. சோ ஒரு சுத்த பக்தர் இந்த கஷ்டத்தை பகவான் கொடுக்க மாட்டார். பகவானுக்கு தெரியும். பகவானுக்கு என்ன தெரியாது? அவருக்கு தெரியாம என்ன நடக்க போகுது? அவருடைய அனுமதி இல்லாம என்ன நடக்க போகுது? இது ரொம்ப முக்கியம், ரைட்? சோ ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு? மகாபிரபு எனக்கு வந்து நீங்க ஆனந்தமா இருக்கணும், நீங்க வந்து எனக்கு பக்தர்கள் ஆனந்தமா இருக்கணும், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் வந்து இதை உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன். மகாபிரபு கண்ணில கலங்கிடுது ஸ்ரீவாசோட பக்தி. தன் மகாபிரபு குழந்தைய பாடி எடுத்துட்டு வர சொல்றாரு. குழந்தையோடைய பாடி எடுத்துட்டு வர சொல்றாரு. இந்த குழந்தையோட உடல் எடுத்துட்டு வந்த உடனே மகாபிரபு முன்னாடி வைக்கிறாங்க. மகாபிரபு கேட்கிறாரு, அந்த ஆன்மாட்ட பேசுற, அந்த உடலை விட்டு போன ஆன்மாவை கூப்பிடுறாரு. ஏய், நீ ஏன் ஸ்ரீவாஸ் வீட்டை விட்டு போன? நீ எங்க இருந்து போன? ஆத்மா வந்து பேசு. அந்த ஆன்மா வந்து பகவான் பேர், ஓ பகவானே, நான் இதுக்கு முன்னாடி பல சரீரம் மாறி இருக்கேன், நான் பல பிறவி எடுத்திருக்கேன், அப்பெல்லாம் நான் திருப்தியா இல்ல, நான் சந்தோஷமா இல்ல. ஆனா இந்த முறை வந்து நான் ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல பிறந்த பெருமையா நினைக்கிறேன், ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா போறேன். ஏன்னா ஸ்ரீவாஸ்தவ ஒரு சுத்த பக்தர். அந்த ஒரு சுத்த பக்தருடைய வீட்டுல நான் இருந்ததுனாலையும் அவருடைய சங்கத்தினால அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கருணையால ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எல்லாத்துக்கும் மேல, ஓ மகாபிரபு, நான் உங்களை தரிசனம் பண்ணியிருக்கேன், உங்களுடைய கீர்த்தனம் கேட்டிருக்கேன், உங்களை தரிசனம் பண்ணியிருக்கேன், இந்த முறை நான் ரொம்ப சந்தோஷமா போறேன், எனக்கு ஒரு கவலை இல்லை. நான் ஏன் கவலைப்படணும்? நான் வந்து ஸ்ரீவாசனுடைய பையன், என் அப்பா வந்து ஒரு சுத்த பக்தர், நான் வந்து மகாபிரபுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கேன், மகாபிரபு பகவான் நான் நேரத்தில் தரிசனம் பண்ணியிருக்கேன், இந்த முறை நான் ரொம்ப சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா மகாபிரபு பிரார்த்தனை பண்ணி இந்த உடலை விட்டு போயிருக்கு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் மகாபிரபு சொல்றாரு, மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்றாரு, ஸ்ரீவாஸ், அந்த பையன் போன என்ன, அவன் போட்டோம், இன்னும் 2 பசங்களுக்கு இருக்கும், நாங்க 2 பேரு, யாரு? நித்யானந்தர், கௌரங்கர். ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு. நாங்க 2 பசங்க இருக்கோம் உங்களுக்கு, நாங்க உங்க குழந்தைகள் தான். அந்த பையன் போட்டோம், அவர் டெலிவரி பண்ணியாச்சு, அவர் விடுதலை பண்ணியாச்சு. இப்போ இந்த பல சரீரங்களா இந்த ஜீவாத்மா வந்து எண்ணற்ற நினைவு கேட்டாத காலத்துல இருந்து பல சரீரம் மாறி வந்து அதுக்கப்புறம் வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்து அவர் வைஷ்ணவரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட இந்த சேவை பண்ணி மகாபிரபு தரிசனம் பண்ண இந்த ஆத்மா பெரும் பாக்கியம் செய்யும். அந்த ஆத்மாவுக்கு பகவான் முக்தி கொடுத்துட்டாரு, வைகுண்ட பிராப்தி கொடுத்துட்டாரு. தன் ஸ்ரீவாஸ்து சொல்றாரு, நோ ப்ராப்ளம், நாங்க 2 பேரும் இருக்கோம், 2 குழந்தைங்க உங்களுக்கு,
இந்த மாதிரி மகாபிரபுக்கும் ஸ்ரீவாஸ்தவர்களும் அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்பு பரிமாற்றம். ஸ்ரீவாஸ்தவ அந்த பூமியில தோன்றியதே இந்த சுத்த பக்தி சொல்லிக் கொடுக்கதான். சுத்த பக்தினா என்ன? கிருஷ்ணர் எப்படி சரணடையணும், அவர் மேல எப்படி அன்பு செய்யணும், எப்படி பகவானை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சு. ஹரி குரு வைஷ்ணவரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் வாழ்க்கையின் குறிக்கோள். வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. ஒரு பக்தருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னது? ஹரி குரு வைஷ்ணவரை திருப்திப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதற்காக எந்த லெவல்ல கூட போய் நம்ம சுக துக்கத்தை இழக்கலாம். அதுக்காக எந்த லெவல்ல வேணா கீழே இறங்கி போகலாம். ஹரி குரு வைஷ்ணவர் இந்த 3 பேரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒருத்தர் எவ்வளவு அசௌகரியம் வேணா எடுத்துக்கலாம், எவ்வளவு கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், அவமானப்படலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளவு அவமானம் வேணா வரட்டும். நான் கிருஷ்ணரை புகழ்றதுக்காக, நான் வைஷ்ணவரை வழிபடுறதுக்காக, நான் குருக்கு சேவை பண்றதுக்காக, இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, இவங்களை சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளவு அவமானம் வேணாலும் படலாம், எவ்வளவு கீழே இறங்கி போலாம், எவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏத்துக்கலாம். அதுதான் மீன். அப்படி பண்ணா அந்த மாதிரி பக்தர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அந்த பக்தன் எதையுமே இழக்க மாட்டார், குறிப்பா கிருஷ்ணரை இழக்க மாட்டார். சுத்த பக்தி அவருக்கு நிச்சயம், கன்ஃபார்ம். பகவான் மேல பிரேமம் உறுதி அவருக்கு. அதனால இது ஈஸியான விஷயம் இல்ல. இன்னைக்கு தூங்கி நாளைக்கு இன்னைக்கு எந்திரிச்சோடனே காலையில் நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே வர்றது இல்லை. பிராக்டிஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். என்ன படிக்கிறோம் நம்ம? இந்த உடலில் ஆத்மான்னு படிக்கிறோம். ஆனா ஒரு ஒரு உடலை விட்டு ஒருத்தர் இறந்து போறையா படிக்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, மரணம் கிடையாது, தனியா வருத்தப்படணும். சோ தட் மீன்ஸ் நாலேஜ் மட்டும் போதாது, ஞானம் மட்டும் போதாது, அனுபவம் வரணும். அனுபவம் வெரி வெரி ரியலைசேஷன், அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம உணரணும், இந்த உடலில் ஆத்மா, இந்த ஆத்மா நித்தியமானது, இந்த ஆத்மாவுக்கு ஒரே குறிக்கோள் பகவான் அடையணும். மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் அடையணும். நமக்கு ஒரே லட்சியம் பகவானையும் குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்தணும், வைஷ்ணவருக்கு திருப்திப்படுத்தணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும். இந்த ஒண்ணு மட்டும்தான் லட்சியமா வச்சு. அந்த தளத்துல அந்த அறிவு பெற்றால் மட்டும் பத்தாது, அதை நடைமுறையில பயிற்சி பண்ணி இந்த அனுபவ ரீதியா உணரணும். எஸ், கரெக்ட். ஸ்ரீவாஸ்தவர் எப்படி அனுபவிச்சிருப்பாரு மகாபிரபு சங்கத்தை, ஸ்ரீவாஸ்தவர் எப்படி அனுபவிச்சிருப்பாரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணது, ஸ்ரீவாஸ்தவர் எப்படி அனுபவிச்சிருப்பாரு கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், மகாபிரபு திருப்திப்படுத்தணும். அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வரணும்னா நம்ம அப்ளை பண்ணணும். நம்மளோட லைஃப்ல, டே டு டே லைஃப்ல, நடைமுறை வாழ்க்கையில நான் எப்பயாவது வைஷ்ணவரை திருப்திப்படுத்திடணும், குருவை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். हरे कृष्ण। वृंदा श्रीमद् भागवतम की जय, श्री गोपाल की जय।